Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். மினிமம் ஸ்கோர் ஆஃப் பாத் பிட்வீன் டூ சிட்டிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் தென் யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ். ஸோ இன்னைக்கான கொஸ்டின் மினிமம் ஸ்கோர் ஆஃப் பாத் பிட்வீன் டூ சிட்டிஸ். யூ ஆர் given a positive integer n representing n cities numbered from 1 to n. You are also given 2D array roads where roads of I is equal to a comma b comma distance indicates that there is a bidirectional road between city A and B with distance equal to distance. The city's graph is not necessarily connected. The score of a path between two cities is defined as the minimum distance of the roads in the path. Return the minimum possible score of the path between 1 to n cities. Right, so this is one question. So நம்ம கொஸ்டின்ல கிளியராக சொல்லியிருக்காங்க that this is a graph. So this is a graph based problem, right? This is a graph based problem. So கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து they have given the vertex u as well as the vertex v, அதாவது vertex a as well as vertex b கொடுத்துருக்காங்க, ரைட்? அதாவது நம்மளோட வெக்டார் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குதுன்னா a this is a ஒன்னுங்கிறது ஏன்னு வச்சுக்கலாம், and then this is b, right? And this is c, right? This is the distance, right? So இதுக்கு என்ன மீனிங்னா it means that we have a vertex 1 which is connected with the vertex 2, right? Which is connected with the vertex 2. So this vertex 2 and the distance பாத்தீங்கன்னா 4. The distance பாத்தீங்கன்னா 4, 1 to 2 க்கு distance பாத்தீங்கன்னா 4. So this is what is represented. So நாம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம வந்து 1 to n vertex, அதாவது 1 to n vertex traverse பண்ணும்போது அதை கிடைக்கிற மினிமம் டிஸ்டன்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், கிளியர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து they have given 1 2 4, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 1 2 4 1 2 4 3, ஆல்ரைட். ஸோ 1 2 4 3, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 to 2க்கு டிஸ்டன்ஸ் வந்து 9, அண்ட் 1 to 4க்கு டிஸ்டன்ஸ் 7, 4 to 2க்கு டிஸ்டன்ஸ் 5, அண்ட் ஃபைனலி 2 to 3க்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6. ஸோ இப்போ வந்து we have to find the distance between 1 to 4. ஸோ இன்புட் வந்து n4ன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ 1 to 4 நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 1 to 2 நான் போகிறேன் ஃபஸ்ட்டு, and then 1 to 5 நான் போகிறேன், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 to 2 போனேன், and then 1 to 5 போனேன், and then 2 to 4 போனேன், ரைட்? ஸோ இதில் வந்து எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்குது? 9 and then 5. ஸோ இந்த 9 and then 5ல மினிமம் எது? மினிமம் வந்து 5, ரைட்? ஸோ அவர் ஆன்சர் இஸ் 5. 9 and then 5ல வந்து மினிமம் வந்து 5, ஸோ த ஆன்சர் இஸ் 5. ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் கொஷன். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளை பாருங்கள். அண்ட் முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னா, நம்ம வந்து ஒரு நோடை விசிட் பண்ணிட்டா அந்த நோடை வந்து நம்ம மறுபடியும் கூட விசிட் பண்ணிக்கலாம். அது ஒரு கண்டிஷன் இருக்குது, ரைட்? இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. It is allowed for a path to contain the same road multiple times, and you can visit 1 to n multiple times along the path. Alright, so multiple times நம்ம வந்து விசிட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து n வந்து 4. ஸோ இந்த ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து 1 to 2 விசிட் பண்ணலாம், தென் 2 to 1 விசிட் பண்ணலாம். 2 to 1 ஏன் விசிட் பண்ணலாம்? பிகாஸ் அவங்க கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கண்டிஷன் வந்து we can actually visit the same node multiple times. ஸோ 1 to 2 ஃபஸ்ட் விசிட் பண்ணிவிட்டு 2 to 1 விசிட் பண்ணிவிட்டு and then 1 to 3 போகலாம், and then 3 to 4 போகலாம், ரைட்? ஸோ நம்ம எல்லா நோட்ஸும் விசிட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மினிமம் ஆஃப் 2, 4, 7, 2, 4, 7ல் வந்து எது மினிமம்? ஆன்சர் வந்து 2, ரைட்? ஸோ அதுக்கு தான் வந்து ஆன்சர் 2ன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். பேசிக்கலி கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா கொஷனுக்குமே வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேவ் ரிட்டர்ன் த மினிமம் எட்ஜ், தேவ் ரிட்டர்ன் த மினிமம் டிஸ்டன்ஸ் வேல்யூ, அதுதான் அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவு கேன் வி சால்வ் திஸ் ப்ராப்ளம்? எப்படி சால்வ் பண்ணலாம்? யூ கேன் யூஸ் எய்தர் breadth first search ஆர் depth first search. பேசிக் கிராஃப் ட்ராவர்சல் அல்காரிதம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா DFS யூஸ் பண்ண போகிறேன், depth first search. Depth first search பற்றி தெரியலனா யூ கேன் கோ செக் அவுட் அவர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது நம்ம சேனல்லையே. யூ கேன் கோ செக் இட் அவுட். அதில் DFS பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்க்ராட்ச் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஹவு DFS ஒர்க்ஸ் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, பட் ஐம் கோயிங் டு யூஸ் DFS அல்காரிதம், ரைட்? ஸோ தெரியலனா யூ கேன் கோ செக் இட் அவுட் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கோட். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் எப்பயுமே நம்ம கிராஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி we will actually store the graph in adjacency
மேட்ரிக்ஸ் adjacency லிஸ்ட். பேசிக்கலி adjacency லிஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுதான் பண்ண போகிறேன். பேசிக்கலி adjacency லிஸ்ட்னா we will store all the vertex and then weights. ஸோ அதெல்லாம் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ நான் வந்து I'm going to create unordered map of type int and comma vector of pair of int of int, right? So நான் ஒரு adjacency list create பண்ணுறேன். ஸோ adjacency listல வந்து let's fill the adjacency list for auto x in rows int u வந்து int u is nothing but x of 0, alright, and int v வந்து int v is nothing but x of 1, int distance is nothing but x of 2, alright. This is simple, ஒரு simple இதுதான். You don't need இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஸோ adjacency list of u dot push back. ஃபர்ஸ்ட் u push பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் வந்து v push பண்ணுறேன், and then weights and then the distance, right? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் this is a bidirectional graph, right? அதனால வந்து u to v க்கு ஒரு edge இருக்கு. ஸோ this is a bidirectional graph, so it means that u to v ஒரு edge இருக்குதுன்னா u to v க்கு ஒரு edge இருக்கு, as well as v to u க்கு ஒரு edge இருக்கு, right? Because this is a bidirectional graph. ஸோ நம்ம இப்போ வந்து u to v க்கு நம்ம வந்து edge create பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் v to u க்கு பண்ண போகிறேன். adjacency list of v dot push back v to u dot distance, alright. So we have created the adjacency list. So next என்ன பண்ணலாம், next வந்து I'm going to create a visited array, vector of bool vector of bool, name வந்து visited னு வச்சுக்கிறேன், and then n plus size is n+1. initially வந்து everything is initialized to false, alright. So next என்ன பண்ணலாம், next we have to call the dfs function. So dfs ஒரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன் வெளியே. ஸோ dfs, let's declare the dfs function. So void dfs, right? So dfs என்னென்ன பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ஆக்சுவலி we have to return the minimum distance, right? ஸோ minimum distance ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு I am going to declare a variable int minimum distance ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், minimum dist. So initialize the max int max because we have to minimize this minimum distance, right? அதனால நான் வந்து I'm actually setting this minimum distance to maximum value. So இங்கே வந்து dfsல தான் I'm going to pass u and then I'm going to pass n and minimum distance வந்து I'm passing by reference because I will change this minimum distance value. அதனால I'm passing by reference. next என்ன நம்மளுக்கு தேவை, next வந்து we need this rows we need this adjacency list. இந்த adjacency list நம்மளுக்கு தேவை dfs காலில் dfs ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு adjacency list தேவை, ரைட்? ஸோ adjacency list பாஸ் பண்ணுறேன். as well as next என்ன பாஸ் பண்ணுறேன், next I'm going to pass the visited array, vector of bool of visited. ஸோ ஆல்ரெடி எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம dfsல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், dfs ஆல்கோரிதம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். dfs நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து அந்த யூனோட விசிட் பண்ணுவோம். visited of u is equal to true, alright. visited of u is equal to true. next நம்ம என்ன பண்ணுவோம், next வந்து we will check for the of u. ஸோ அதை தான் பண்ண போகிறோம். for auto neighbor of adjacency list of u. adjacency listல u ஓட நெய்பர்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த adjacency list u ஓட நெய்பர்ஸ் பார்க்குறோம், and then let's extract the v and weight. So int v is nothing but neighbor of first, right? neighbor of first, and then int distance, another distance is nothing but neighbor of second. நான் ஏன் neighbor of first neighbor of second நான் வந்து இங்கே போடுறேன்னா, பிகாஸ் நம்மளோட v as well as நம்மளோட distance பார்த்தீங்கன்னா it has been stored in pairs. ஸோ நம்ம adjacency லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா it is of type int of vector of pair of int comma int. ஸோ பேரில் தான் வந்து I'm storing v and distance, right?
ஸோ பேரை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண எப்பயுமே ஃபர்ஸ்ட் அண்ட் தென் செகண்ட்னு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் வை ஐம் யூசிங் திஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் செகண்ட். அதாவது நம்ம பேரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் எலிமெண்ட் வந்து செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டில் வி ஆர் ஸ்டோரிங் த வெர்டெக்ஸ் v அண்ட் செகண்ட் எலிமெண்ட்டில் வி ஆர் ஸ்டோரிங் த டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வி ஹேவ் டு மினிமைஸ் த டிஸ்டன்ஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா மினிமம் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் min distance, alright, min distance as well as the distance. So இப்போ கிடச்சிருக்க current distance, this is the current distance, right, this is the current distance. அதாவது இந்த distance என்னன்னா, this distance is nothing but the distance between the u and then v, right. So அதை தான் நம்ம மினிமைஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து if the v is not visited of the vertex v, we shall again do the DFS. DFSல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து u இருக்கிற பிளேஸில் v ஆகிடும், பிகாஸ் we are making the call on the vertex v and n அப்படியே பாஸ் பண்ணிடலாம். n அப்படியே பாஸ் பண்ணியாச்சு and then minimum distance அப்படியே பாஸ் பண்ணிடலாம் and minimum distance பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து adjacency list as well as the visited array அப்படியே பாஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். and we are almost done with the code. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா we can just return, இங்கே வந்து DFS கால் பண்ணலாம். இப்போ DFS காலில் ஐம் பாசிங் 1 பிகாஸ் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா cities are numbered from 1 to n. ஸோ அதனால் u வந்து minimum value of 1 வந்து minimum value of u வந்து it will be equal to 1 and next வந்து we can pass the n as such. adjacency list பாஸ் பண்ணலாம் and then visited array பாஸ் பண்ணலாம். alright, so and then minimum distance பாஸ் பண்ணணும், min distance. so let's finally return the minimum distance. so min distance, so இங்கே பார்த்தீங்கன்னா DFS காலில் each DFS கால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா min distance update ஆகும். if the value of distance is lesser than the min distance, our minimum distance value will get updated. alright, so run பண்ணி பார்க்கலாம். okay, there is some error. okay, கரெக்டாக தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ என்ன எரர்னு பார்க்கலாம், ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ another map of int vector of pair of int of int கரெக்டாக இருக்குது. இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. x of 0 x of இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ்டேக் என்னன்னா, இங்கே வந்து ஆக்சுவலி distance 2ன்னு வந்திருக்கு. this should be actually distance is equal to x of 2 வரணும், ரைட். this is a small mistake. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே நான் இங்கே ஃபார் லூப்பில் வந்து ஓகே ஃபைன். ஓகே, திஸ் இஸ் ஸ்மால் மிஸ்டேக். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் கம் ஆஃப்டர் த ஃபார் லூப். நான் ஃபார் லூப்புக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த மிஸ்டேக். ஸோ ஃபார் லூப் வெளியே வரும், ரைட். ஸோ இப்போது லெட்ஸ் ரன் அண்ட் சி. ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. லெட் மீ சப்மிட் அண்ட் செக். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ அப்ரோச் புரிஞ்சுன்னு நம்புறேன். இட்ஸ் வெரி சிம்பிள் அப்ரோச் தான். நம்ம எதுவுமே பண்ணல. ஆக்சுவலி நம்ம சிம்பிள் ஒரு DFS தான் பண்ணுறோம். DFSலேயும் நம்ம எதுவுமே மாடிஃபை பண்ணல. ஸோ ஒரு மாடிஃபிகேஷன் என்ன, வி ஆர் ஜஸ்ட் மினிமைசிங் ஃபைண்டிங் த மினிமம் எட்ஜ் இங்கே கண்டுபிடிக்கிறோம். ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அண்ட் தென் வி ஆர் ரிட்டர்னிங் த மினிமம் டிஸ்டன்ஸ் ஹியர். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து நான் இங்கே வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் ஏதோ ஒரு வீடியோவில் வந்து I had used this upperson symbol. So ஒரு viewer பார்த்தீங்கன்னா someone had asked me like why I'm using this upperson symbol here. So upperson symbol நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, பிகாஸ் each time இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் போது இது வந்து ரெக்கர்சிவ் கால் பாருங்க. ஸோ each time வந்து இந்த
இந்த நோடு வி வந்து நாட் விசிட்டடாக இருந்துச்சுன்னா ஈச் டைமுமே வந்து விசிட் ஆகும். ஸோ ஈச் டைமுமே பார்த்தீங்கன்னா டிஎஃப்எஸ் கால் ஆகுது. ஸோ ஈச் டிஎஃப்எஸ் காலையும் பார்த்தீங்கன்னா ஐம் ட்ரைங் டு அப்டேட் த மினிமம் டிஸ்டன்ஸ் வேல்யூ டு த மினிமம் வேல்யூ. ஸோ அப்டேட் ஆன வேல்யூ அப்டேட் ஆகிறதுக்கு வந்து அப்டேட் ஆகணும்னா வி ஹேவ் டு யூஸ் திஸ் அப்பர்சன் சிம்பிள். ஸோ அதனால தான் இந்த அப்பர்சன் சிம்பிள் நான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys,